வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நாங்கள் இல்லாமல் திமுக அரியணையில் ஏறியிருக்க முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முத்தரப்பு பேச்சுவார்த்தை. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ அறிவிப்பு. 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி. இந்தியா பாகிஸ்தான் மோதல். ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்று புகைப்பட கண்காட்சி நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து அவர் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை தொடக்கி வைத்து விழாவில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலகிற்கே தனிப்பெருங்கருணை என்ற அன்பு வழியை போதித்தவர் வள்ளலார் என்றும், இத்தகைய வள்ளலாரை போற்ற வேண்டியது தமிழ் சமூகத்தின் கடமை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை குறிக்கும் விதமாக நினைவு தூண், அன்னதான கூடங்கள், மூலிகை தோட்டம் உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட உள்ளது. மேலும் குறிப்பாக தலைநகர் சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதும் வள்ளலார் பிறந்த நாள தனி பெருங்கருணை நாளாக அறிவிச்சோம். வள்ளலாரின் 200வது பிறந்த நாள் தர்மசாலை நிறுவப்பட்ட 156வது ஆண்டு தொடக்கம், ஜோதி தரிசனம் காட்டுவித்த 152வது ஆண்டு ஆகியவற்றை இணைச்சு 2022 அக்டோபர்ல இருந்து 2021 அக்டோபர் வரை தொடர்ச்சியா ஓராண்டு காலம் 30 விழாக்களை கொண்டாடுறோம். நாங்கள் இல்லாமல் நீங்கள் அரியணையில் ஏறியிருக்க முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள் என்று திமுகவை நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாணிக்கம் தாக்கூர் பேசிய போது, திமுக காங்கிரஸை சாதாரணமாக நினைத்துக் கொண்டு பேசுகின்றனர் என்றும், திமுக செய்த பல தவறுகளுக்கு நாங்கள் பழியை சுமந்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து எங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் திருப்பி அடிப்போம் எனவும், திருப்பி அதே வார்த்தையால் பேசுவோம் எனவும் கூறினார். இதையடுத்து, தாங்கள் இல்லாமல் நீங்கள் அரியணையில் ஏறியிருக்க முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள் என்று விமர்சித்தார். இந்த கப்பலை பொறுத்த மட்டும் நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி லெப்ட்ல லைட்டு போட்டு இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்ப முடியாது. மற்ற கட்சிகள்லாம் பல கட்சிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் பேசாது இந்த கட்சி. இது வந்து பெரிய கட்சி. நான் தேசிய கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள் இருக்கு. நாங்கள் திமுகவுடனான உறவு எங்களுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கோம். இந்தியா கூட்டணியில் டெல்லியில தலைமை தாங்குகிறோம். எங்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய உறவு அந்த உறவுல பேசுவதற்காக குழு அமைச்சிருக்கோம். குழு அமைச்சு 70 நாள் ஆச்சு, 69-70 நாள் ஆச்சு. காத்துக்கிட்டு இருக்கோம். அவர்களை பொறுத்த மட்டும் 22ஆம் தேதி குழு அமைப்பதாக பத்திரிகை செய்தியில படிச்சோம். உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அமெரிக்க அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் முனி பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் ஜெலன்ஸ்கியும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த சந்திப்பு குறித்த அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ தனது எக்ஸ் தள பக்கத்தில் உக்ரைனின் தேச பாதுகாப்பு குறித்தும் பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துவது குறித்தும் உக்ரைன் அதிபருடன் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா தலைமையில் மத்தியஸ்த பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் வருகின்ற 17ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் முடிவில் உக்ரைன் விவகாரத்தில் முக்கிய முடிவுகள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது என்று தெரிவித்தார். 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் தொடரின் 27வது போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. இலங்கை தலைநகரமான கொழும்புவில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 27வது போட்டி நடைபெறுகிறது. இதில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான வீரர்களும், பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சல்மான் ஆஹா தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் போட்டியை காண வரும் ரசிகர்களுக்கு தீவிர பரிசோதனை செய்த பின்னரே மைதானத்தில் அனுப்பப்படும் என கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. எனவே இன்றைய போட்டியில் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது.
அண்ணா, கலைஞர், காந்தி செய்ததை நானும் செய்கிறேன் என்று மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எங்கள் கொள்கை வளர வேண்டும் என்றால் கூட்டம் குறைவாக இருந்தாலும் படித்தவர்களிடத்தில் பேச வேண்டும், அதனால்தான் இங்கு வந்துள்ளேன் என்று தெரிவித்தார். பின்னர் அண்ணா, கலைஞர், காந்தி செய்ததை நானும் செய்கிறேன் என கூறினார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விஜய் பற்றி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறிய கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அது அவர்கள் அரசியல், என் அரசியல் இல்லை என தெரிவித்தார். அங்கே மாணவர்களுக்கு இருக்கும் சந்தேகம் எனக்கும் இருக்கிறது நிறையா. நான் ஒரு நிரந்தரமானவனாக என்னை நியமித்து கொண்டு விட்டேன். அதனால் இனிமேல் நான் அதுதான். அதனால் எனக்கு இங்கே வருவதற்கு நிறைய உரிமை இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அது தவிர எனக்கு 2 பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த காலேஜில் படிக்கலைன்னாலும் உலகத்தில் பெரிய காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காங்களா தான் தெரியல. பட்டு முடிஞ்சவரையிலும் நாம் சொல்லுவோம், அந்த செய்தி அவங்களுக்கு போய் சேரணும். இது கல்ச்சரல் மீட்டிங், எலெக்ஷன் மீட்டிங் இல்லை. ஆனால் அரசியல் எல்லா இடத்துலையும் புகுந்து தாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அதை பற்றி பேசலைன்னாலும் அந்த குறியீடையாவது அவங்களுக்கு காட்டணும். வாக்காளர் பட்டியல் வெளியானதும் அனைவரும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் தங்கராசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் பேசிய போது, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பிறந்த நாளை நகர், பேரூர், கிளைகள் உட்பட அனைத்து பகுதியிலும் விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் வெளியானதும் அனைவரும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் பணிகளை குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இதில் நிர்வாகிகள் வளர்மதி, ஐயாசாமி, புஷ்பா, வேங்கடவேணு, ஒன்றிய செயலாளர்கள் முனுசாமி, கருப்பன், இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி காரணமாக சமூக வலைதளங்கள் வளர்ந்திருந்தாலும் அதில் எவ்வளவு நன்மை இருக்கிறதோ அவ்வளவு தீமைகளும் இருக்கின்றது என்று சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுபா நகரில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் கிரிக்கெட் வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பங்கேற்று 43 கிரிக்கெட் அணிகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். தொடர்ந்து அவர் நிகழ்ச்சியில் பேசிய போது, இன்றைக்கு இளைஞர்கள் ஆரோக்கிய குறைபாட்டுடன் உள்ளனர், இதற்கு ஒரே தீர்வு விளையாட்டுதான் என்று தெரிவித்தார். மேலும் இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி காரணமாக சமூக வலைதளங்கள் வளர்ந்தாலும் அதில் எவ்வளவு நன்மை இருக்கின்றதோ அவ்வளவு தீமைகளும் இருக்கிறது என தெரிவித்தார். டெல்லியில் உள்ள கெஜ்ரிவாலை மோடி கைது செய்தார். ஆனால் ஸ்டாலின் மீது கை வைக்க முடியவில்லை என்று திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி விமர்சித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் திமுக சார்பில் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், டெல்லியில் உள்ள கெஜ்ரிவாலை மோடி கைது செய்தார், ஆனால் ஸ்டாலின் மீது கை வைக்க முடியவில்லை என்று விமர்சித்தார். தொடர்ந்து மோடியின் அமித்ஷாவை எதிர்க்கும் துணிவு கொண்டவர் ஸ்டாலின் மட்டும்தான் என்றும் இதையெல்லாம் மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்றும் கூறினார். இதையடுத்து SIR என்ற பெயரில் மக்களின் வாக்குறுதியை பறித்த மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி துணை போகிறார் என தெரிவித்தார். விஜயின் பிரச்சார வாகனம் யமன் ஏறும் எருமை மாடு போல தெரிகிறது என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் மதுக்கூர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் விளக்க நிதியளிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் மதுக்கூர் ராமலிங்கம் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விஜயின் பிரச்சார வாகனம் யமன் ஏறும் எருமை மாடு போல தெரிகிறது என்று தெரிவித்தார். இதையடுத்து திமுக எங்கள் அரசியல் எதிரி, பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று கூறும் விஜய் SIR பற்றி ஒரு வார்த்தை கூட ஏன் பேசவில்லை என்று விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி வழங்காத மோடியை பற்றி ஏன் விஜய் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று குற்றம் சாட்டினார். முட்லூரில் நடைபெற்ற திமுக மகளிர் படை பயிற்சி கூட்டத்தில் தேர்தல் குறித்த ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் முட்லூரில் திமுக மகளிர் படை பரப்புரை குறித்த பாக்க ஒருங்கிணைப்பாளர்கள் பயிற்சி கூடம் ஒன்றிய செயலாளர் மனோகர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் பொறுப்பாளர் பாரிபாலன், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அப்பு சத்யநாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்.
இதில் மகளிர் அணியினர் ஒவ்வொரு பாகவாரியாக சென்று திண்ணை பிரச்சாரம் நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் குறித்த ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் கலையரசன், ராஜேந்திரகுமார், சங்கர், பொதுக்குழு உறுப்பினர் ஜேம்ஸ் விஜயராகவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் ஏழ்மையால் வாடுகிற தமிழர்களுக்கு இலங்கையில் இலவச காப்பகம் அமைக்க திட்டமிட்டுள்ளோம் என்று பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் நிர்வாக அறங்காவலர் குருஜி சிவாத்மா தெரிவித்துள்ளார். கோவை நல்லகவுண்டன் பாளையத்தில் உள்ள பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் 26வது ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவில் பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் குருஜி சிவாத்மா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து நிர்வாக அறங்காவலர் குருஜி சிவாத்மா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் இலவச கிளை காப்பகங்களையும் 3 பள்ளிகளையும் பிரபஞ்ச அமைதி ஆசிரமம் நடத்தி வருகிறது. இதையடுத்து குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அவர்களுக்கு இலவசமாக இல்லங்கள் அந்தந்த கிராமங்களிலும் அந்தந்த நகரங்களிலும் உருவாக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்று கூறினார். இதேபோல் இலங்கையில் ஏழ்மையால் வாடுகின்ற தமிழர்களுக்கும் இலங்கையில் இலவச காப்பகம் அமைக்க திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவித்தார். அனைத்து அன்பு ஆத்மாக்களுக்கும் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் அநேக கோடி ஆத்ம நமஸ்காரங்கள். இன்று நமது பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் 26ஆம் ஆண்டு விழா மிகவும் எளிமையாகவும் அன்பாகவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உங்கள் அனைவரிடமும் ஒவ்வொரு வருடமும் கேட்பது போலவே இந்த வருடமும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஆண்டவனுக்கு நிகரான அருட்படையாளர்கள் உங்கள் அனைவரிடம் நாங்கள் வேண்டுவதெல்லாம் இந்த மாதிரியான ஆதரவற்றவர்களுக்கு அன்பையும் ஆதரவையும் அமைதியையும் அடைக்கலத்தையும் அனைத்தையும் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கும் நமது இந்த பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் இந்த ஆண்டு வரை நமது தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் இலவச கிளை காப்பகங்களையும் மற்றும் 3 பள்ளிகளையும் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றது. முள்ளங்குடி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் மாணவர்களுக்கு துணிப்பை மற்றும் மரக்கன்றுகள் வழங்கி அதன் சிறப்புகளை எடுத்துரைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் முள்ளங்குடி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு துணிப்பை மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் விழா பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ரவிச்சந்திரன், சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர்கள் நக்கீரன், ராம்குமார், சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளர் மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. பின்னர் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் துணிப்பை மற்றும் மரக்கன்றுகளை வழங்கி பிளாஸ்டிக் ஒழிப்பு, துணிப்பை, மரங்களின் பயன்பாடுகள் ஆகியவற்றை பற்றி சிறப்புரை வழங்கினர். இதையடுத்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வட்டார கல்வி அலுவலர்கள் சரஸ்வதி லட்சுமி, ராமதாஸ், கோமதி, ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆவடி காவல் ஆணையரகம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் எல்லையில் புதிதாக காவல் உதவி மையத்தை ஆவடி துணை ஆணையர் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மற்றும் காஞ்சிபுரம் காவல் மாவட்டங்களை இணைக்கும் பகுதியாக செம்பரம்பாக்கம், பழஞ்சூர் பகுதி உள்ளது. தொழிற்சாலை நிறைந்த இந்த பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இதற்கு பயனளிக்கும் வகையில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் தொழிற்சாலை நிறுவனமான CKP குழுமம் சார்பில் 10 லட்சம் மதிப்பீட்டில் காவல் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கும் விழாவை CKP குழும தலைவர் சேஷாத்ரி தலைமையில் ஆவடி காவல் துணை ஆணையர் பெரோஸ்கான் அப்துல்லா கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புறக்காவல் நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி ஆணையர் ரவிக்குமார், காவல் ஆய்வாளர் சண்முக சுந்தரம், திமுக ஒன்றிய செயலாளர் கமலேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் 3 நாளே ஆன குழந்தை கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் சில மணி நேரத்திலேயே காவல்துறையினர் குழந்தையை மீட்டனர். திருச்சி மாவட்ட அரசு மருத்துவமனையில் சுகன்யா என்ற பெண் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பின்னர் பிரசவ வார்டில் சிகிச்சை பெற்று வந்த சுகன்யாவிடம் நர்ஸ் ஒருவர் குழந்தைக்கு தடுப்பூசி போட வேண்டும் என கூறி குழந்தையை வாங்கி சென்றார். ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் குழந்தையை திருப்பி கொண்டு வரவில்லை. இதனால் அச்சமடைந்த அவர் இதுகுறித்து மற்ற நர்சுகளிடம் விசாரித்த போது அவர்கள் யாரும் குழந்தையை வாங்கி செல்லவில்லை என தெரிவித்தனர். இது தொடர்பாக அவர் திருச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் மாயமான ஆண் குழந்தையை தேடி வந்தனர்.
இந்நிலையில் சேலத்தை சேர்ந்த மீனாட்சி என்பவர் குழந்தையை கடத்தி வந்துள்ளது தெரிய வந்தது. பின்னர் காவல்துறையினர் மீனாட்சியின் வீட்டில் இருந்த குழந்தையை மீட்டு தம்மம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். பின்னர் தம்மம்பட்டி காவல் நிலையத்திற்கு மீனாட்சியை அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒலக்கூரில் அரசு பேருந்துகள் ஒழுங்காக இயக்கப்படாததால் திண்டிவனம் நோக்கி சென்ற அரசு பேருந்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஒலக்கூரில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கிராமத்தில் முறையான பேருந்து வசதி கேட்டு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து அந்த கிராமத்திற்கு ஒரே ஒரு அரசு பேருந்து மட்டும் தினந்தோறும் சென்று வரும் நிலையில் அந்த பேருந்தும் சரிவர இயக்கப்படாததால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பள்ளிக்கும் வேலைக்கும் குறித்த நேரத்தில் செல்ல முடியவில்லை என தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திண்டிவனம் நோக்கி சென்ற அரசு பேருந்தை ஒன்றை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கம் அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பெண் ஓட்டுநருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டக்குளம் அருகே திருவண்ணாமலை நோக்கி சென்ற லாரியும் பெங்களூரை நோக்கி சென்ற காரும் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த பெண் ஓட்டுநருக்கு தலையில் பலத்த காயமும் மேலும் இருவருக்கும் காயங்களும் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் வாகனங்கள் செல்லும் போது போதிய வெளிச்சம் இல்லாததால் அங்கு உயர்கோபுர மின்விளக்குகள் பொருத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். மாதளம்பாடியில் கோவர்த்தனாம்பிகை உடனமர் ஞானபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மாதளம்பாடி கிராமத்தில் உள்ள கோவர்த்தனாம்பிகை உடனமர் ஞானபுரீஸ்வரர் கோவிலில் நந்திக்கு மாசி மாத சனி மகா பிரதோஷ விழா நடைபெற்றது. இதில் நந்திக்கு மஞ்சள் தூள், பன்னீர், இளநீர், சந்தனம், விபூதி, பால் உள்ளிட்ட பல பொருட்களை வைத்து சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நந்தி பகவானுக்கு பூக்களால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருதாச்சலம் ரயில்வே சித்து விநாயகர் சமயபுரம் மாரியம்மனுக்கு பால்குடம், தீச்சட்டி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செய்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ரயில்வே குடியிருப்பில் உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தில் உள்ள சமயபுரம் மாரியம்மனுக்கு பக்தர்கள் மணிமுத்தாரிலிருந்து சக்தி கரகம், தீச்சட்டி, பால்குடம், பன்னீர்குடம், சந்தனக்குடம், காவடி எடுத்துக்கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவையில் நடைபெற்ற ஹிலாரிகஸ் கலைவிழாவில் ஏராளமான திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு மேடையில் ஆடிப்பாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஹிலாரிகஸ் கலைவிழா நடைபெற்றது. விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் சரஸ்வதி, நிர்வாக செயலாளர் பிரியா, கவிஞர் கவிதாசன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடக்கி வைத்தனர். இதில் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து விழாவில் திரைப்பிரபலங்கள் ஜிவி பிரகாஷ், ஜீவா, ஸ்ரீலீலா, ஹிப்ஹாப் ஆதி உள்ளிட்டோர் பங்கேற்று மேடையில் ஆடிப்பாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். மேலும் பிக்பாஸ் வியானா, பாடகி ரேஷ்மா சர்மா, 23 படக்குழுவினர், பூத் படக்குழுவினர், பிளாக் பைபிள் படக்குழுவினர் ஆகியோர் பங்கேற்றனர். இனி வருவது உலக செய்தி. அமெரிக்காவில் காணாமல் போன இந்திய மாணவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவில் யூசி பெர்கலே பல்கலைக்கழகத்தில் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சாகேத் ஸ்ரீ நிவாசையா என்ற மாணவர் முதுகலை பட்டப்படிப்பு பயின்று வந்தார். அவர் கடந்த 14ஆம் தேதி திடீரென காணவில்லை என்று இந்திய மாணவர் ஒருவர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் அவரை தேடி கண்டுபிடிக்க சான் பிரான்சிஸ்கோ காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் காணாமல் போன மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அதிகாரிகளும் உடலை உறுதி செய்தனர். பின்னர் மாணவர் மரணம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்றது.
மேலும் மாணவர் சடலம் மீட்கப்பட்டது குறித்து சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்திய தூதரகம் மாணவரின் குடும்பத்திற்கு ஆறுதலும் இரங்கலும் தெரிவித்து இறந்த மாணவரின் உடலை தாயகம் எடுத்து வர அனைத்து உதவியும் செய்து தரப்படும் என்று உறுதியளித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்தி. கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் கனடாவின் எம்போகோவை வீழ்த்தி செக் நாட்டின் முசோவா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். கத்தார் தலைநகரமான தோஹாவில் கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் செக் நாட்டின் கரோலினா முசோவா கனடாவின் விக்டோரியா எம்போகோவுடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய முசோவா 2-0 என்ற நேர் கணக்கில் எம்போகோவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்று அரசத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நாங்கள் இல்லாமல் திமுக அரியணையில் ஏறியிருக்க முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முத்தரப்பு பேச்சுவார்த்தை, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ அறிவிப்பு. 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி, இந்தியா பாகிஸ்தான் மோதல், ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.